அழைக்கின்றோம். அடுத்து செயலாளர் திரு எமது இந்த நிகழ்வுக்கு அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு கலாநிதி எஸ்.எம். ஹுசைன் அலி பிரத்யேக செயலாளர் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் பயிர்கள் அழிந்து விட்டது. ஆகவே இதற்கான இழப்பீட்டுக்காக 1050 விவசாயிகளுக்கு நாங்கள் மானிய கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றோம். அதே போன்று 10,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தகவலையும் நாங்கள் உரிய திணைக்களங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். மிக விரைவிலே அந்த நிவாரணங்கள் கிடைக்குமா இருந்தால் இந்த விவசாயிகளுக்கு வழங்கலாம் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். தற்போது இந்த பிரதேசத்திலே குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடந்த கூட்டத்தின் போது எங்களது அரசாங்க அதிபர் அமைச்சர்கள் நிச்சயமாக நிலக்கீழ் இருக்கின்ற நீரை பெற்று எங்களது மக்களுக்கு குடிநீராக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு தேவையான கிணறு வசதி, அதே போன்று டப் வசதிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கான குடிநீரை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நிச்சயமாக மழை கிடைக்குமாக இருந்தால் அந்த வேலைகளை நாங்கள் ஆரம்பிப்பது சுலபமாயிருக்கும். மழை இல்லாவிட்டால் மிக விரைவிலே அதை ஆரம்பிப்பதற்கு எங்களது மாவட்ட குழு கூட்டத்திலே முடிவெடுத்திருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே இந்த விவசாயிகளின் நன்மை கருதி இயன்றவரை பிரதேசலான்ற வகையில் உங்களுக்கு வேண்டிய ஒத்துழைப்புகளை வழங்குவேன் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது. அதே நேரத்திலே தென்பகுதியிலே இருந்து மிக முக்கியமான அமைச்சர்கள், எங்களுடைய இந்த நாட்டிலே சமாதானம் வேண்டும் என்று பாடுபட்ட சில அமைச்சர்கள் கூட இப்பொழுது சிங்கள மக்களுக்கு இது ஓப்பாக இருக்காதே என்கின்ற வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் அரசியல் சாசனம் ஒன்றை உருவாக்கிய காலத்திலே சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று வெண்தாமரை இயக்கம் என்ற ஒன்றினூடாக சிங்கள மக்களுக்கு இந்த நாட்டினுடைய இன ஒற்றுமை என்பது தொடர்பாக அவர்களுடைய கவனங்களை ஈர்த்து அவர்களுடைய அபிப்பிராயங்களை பெற்றது போன்ற செயற்பாட்டினை செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடப்பாடு இந்த அரசாங்கத்துக்கு. அதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வாஞ்சியோடு அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். மக்களை தயார்படுத்துங்கள், தென்னகத்து மக்களை தயார்படுத்துங்கள். ஒற்றையாட்சி என்பது பூதம் அல்ல. சில சொல்லுகின்றார்கள் ஒற்றையாட்சி இல்லாவிட்டால் நாடு பிளவுபட்டு விடும். வரவு செலவு திட்டம் எங்களுடைய மாகாண சபையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது எல்லா மாகாண சபையிலும் அதே நேரத்தில் தான் வரவு செலவு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே ஒரு சட்ட மூலம் ஒன்று எங்களுக்கு அனுப்பப்பட்டது. தேசிய கொள்கை வகுப்பு தொடர்பான சட்ட மூலம். அந்த சட்ட மூலத்தை எந்த ஒரு மாகாண சபையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில மாகாண சபைகள் நிராகரித்து விட்டன. நாங்கள் அதனை திருப்பி அனுப்பியிருக்கின்றோம், கால அவகாசம் கேட்டிருக்கின்றோம். இது எதை காட்டுகிறது? மத்திய அரசு அதிகார குவிப்புகளை வைத்திருக்க கூடாது, மாகாணங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், மாகாணத்துக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர்கள் திரும்ப எடுக்கக்கூடிய விதத்திலே ஏற்பாடு செய்யக்கூடாது என்று எல்லா மாகாணங்களிலும் சொல்லி இருக்கின்றன என்றால் அதனுடைய கருத்து என்ன? ஒற்றை ஆட்சி இந்த நாட்டுக்கு பொருந்தாது என்பதுதானே. அப்பம் என்றால் புத்துமா காட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த நிகழ்வு எதனை காட்டுகின்றது என்றால் ஒற்றை ஆட்சி இந்த நாட்டுக்கு சரிவர செயற்பாட்டு அளவிலே எல்லா மாகாண சபைகளும் இந்த நாட்டுக்கு ஒற்றையாட்சி சரிவராது என்பதை காட்டியதற்கு பிறகும் கூட ஒற்றையாட்சி தான் வேண்டும் என்று உடம்பு பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எங்கோ குறை இருக்கிறது, தேவையில்லாத சந்தேகம் இருக்கிறது. நாட்டை பிரித்து கொண்டு ஓடிவிடுவார்கள் தமிழர்கள் என்று இன்னும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
இன்னும் துட்டகை முணுக்களாக அவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. துட்டகை முனு கட்டிலே சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தான். தாயார் வந்து கேட்டாராம், மகனே ஏன் நீ சுருண்டு படுக்கிறாய்? அவன் சொன்னான், அம்மா ஒரு பக்கம் வங்கக்கடல், இன்னொரு பக்கம் தமிழர்கள், நான் எப்படியம்மா நிமிர்ந்து படுக்கிறது? இந்த மனப்பாங்கு தேவையில்லை. எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கின்றார், எந்தவித கபடத்தனமும் இல்லாமல் நாங்கள் வேலை செய்கின்றோம். இந்த நாட்டினுடைய இன சௌஜன்யம் நிலவ வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைப்போம். எங்களுடைய தனித்துவத்தை, எங்களுடைய பிரதேசத்தினுடைய தனித்துவத்தை, எங்களுடைய மொழியினுடைய தனித்துவத்தை எல்லாம் பாதுகாத்து கொண்டு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்ற கொள்கையிலே எந்த விதமான கபடத்தனமும் இல்லாமல் நாங்கள் வேலை செய்வோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆக இந்த நிலைமையிலே இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு மிக முக்கியமான நான் சொன்னேன் 3 விடயங்கள் என்று. 2 விடயங்கள் நிறைவேறி இருக்கின்றன. 3வது விடயம், தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு, அல்லது சிறுபான்மை மக்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு ஒரே குரலிலே ஒலித்திட வேண்டும். இதுதான் 3வது விடயம். இந்த விடயத்தை செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கடமையாக, கடப்பாடாக இருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்திலே நடைபெற்றதை போன்ற ஒரு விடயம் ஒன்றை நடைபெறுவதற்கான முனைப்புகளிலே சிலர் ஈடுபட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அம்மா போனா சின்னம்மா. இப்பொழுது இருக்கின்ற தலைமைத்துவம் பொருந்தாது, இன்னொரு தலைமைத்துவம் வேண்டும் என்று வெளிக்கிட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள், எங்களுடைய வாங்கியுள்ள நண்பர்கள், தோழர்கள். விளையாட வேண்டாம். இது மிகவும் பொறுப்போடு செய்யப்படுகின்ற விடயம். மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆணை தந்திருக்கிறார்கள். அந்த ஆணையை நாங்கள் சரிவரை செய்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சி சற்று எட்டி போகலாம். வருவரை இதிலே நாங்கள் உடனடியாக நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அரசியல் தலைவர்கள் அவ்வப்போது சொல்லுகின்ற கருத்துக்களால் மட்டும் இந்த விடயத்திலே இருந்து நழுவிவிட முடியாது. அவர்களுக்கு கடப்பாடு உண்டு. சர்வதேச சமூகத்துக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அவர்களுக்குரிய கஷ்டங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது இருக்கின்ற மிகவும் இக்கட்டான நிலையிலே இருந்து நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எவ்வாறு நகரப் போகின்றோம் என்பதுதான். எங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது எவ்வளவு சிரித்து கழித்து இருக்கின்ற இந்த சின்ன சிறுசுகள், நாங்கள் எவ்வளவு குழந்தைகளை, எவ்வளவு உடன்பிறப்புகளை எல்லாம் நாங்கள் இழந்திருக்கிறோம். எவ்வாறெல்லாம் இழந்திருக்கிறோம். அகிம்சையிலே நின்று பார்த்தோம், எங்களுக்கு முடியவில்லை. எங்களுடைய இளம் சிங்கங்கள் நெஞ்சிலே நஞ்சை கட்டி கொண்டு சென்றார்கள். உலகத்திலே எந்த ஒரு விடுதலை வீரனும் செய்யாத வேலையை செய்திருந்த அந்த போராளிகள், அவர்கள் எல்லாம் சொன்னது என்ன? நமக்கு ஒரு ஆட்சி முறை வேண்டும். அது இந்த இடத்துக்கு ஏற்ற விதத்திலே ஆட்சி முறை. திராவிட நாடுதான் கேட்டார் அண்ணா. ஆனால் இந்தியாவினுடைய அரசியல் நிலைமையை பொறுத்து அவர் சொன்னார், தமிழ்நாடு மாநிலம் அதற்கான அதிகாரம் என்று சொன்னார். தொண்டமானவர்கள் சொன்னார்கள், தோசை சுடுபவர்களுக்கு எப்பொழுது தோசையை புரட்டி போடுவது என்பது தெரிய வேண்டும். வாகனத்தை செலுத்துவதற்கு எப்பொழுது வேகமாக ஓடுவது, எப்பொழுது நிறுத்துவது, எவ்வளவு மெதுவாக போவது என்று தெரியும். அதுதான் தலைமைத்துவம். ஆகவே இந்த சின்னம்மா கதை தயவு செய்து பேசாதீர்கள். எங்களுக்கு இருக்கின்ற அம்மாவே போதும். அந்த அம்மா சிறப்பாக எங்களுடைய வீட்டு பணிகளை ஆற்றுவார். அனுபவம் உள்ள அம்மா, சர்வதேசத்திலே மதிப்புகளை வைத்திருக்கின்ற அம்மா, ஆணை பெற்றிருக்கின்ற அம்மா. அது மிகவும் முக்கியமானது. எந்தவித ஆணையுமே இல்லாமல் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை சொல்ல போகின்றார்கள் என்கிறார்கள். ஒரு சிவில் அமைப்பாக இருந்தால் சரி, சிவில் அமைப்பு உருவத்தோடு அதற்கு மேலே ஏதோ ஒன்று சொல்ல முனைகின்றார்கள். இதிலே விழிப்பாக இருங்கள்.
இதை நான் சூசகமாகத்தான் இப்போதைக்கு சொல்லலாம். இது உங்களுக்கெல்லாம் விளங்கும். பெயர்களை மாற்றி மாற்றி வைத்து விட்டு வருகிறார். முதல் ஒரு பேர், அதுக்கு இப்போது பேர். அப்படி பேர் வந்தோடனே அந்த பேரோடு செயற்பட்டவர்களை தாங்கள் காட்டுகிறோம் அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அவர்களுக்கு எவ்வாறு பிரதிநிதிகளா ஆக முடியும் என்பது தொடர்பாக சிந்திக்க முடியாதவர்களா எங்களுடைய செந்தமிழர்கள்? சிந்தியுங்கள், வெல்வோம். எங்களுடைய விவசாய அமைச்சினுடைய செயற்பாடுகளை நாங்கள்